போருமா போருமா நேராக வச்சு சரி போகலாம். சாப்பாடு செய்வா, சமையல்லாம் செய்வா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். என்னதான் அம்மா திட்டினே இருப்பாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஊரில் வந்து திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூழ் ஊற்றுற திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கூழ் ஊற்ற தான் வந்து கிளம்பியிருக்கோம். போகலாமா? சரி போகலாம். இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், ஸ்டார்டிங். திருவிழா ஆரம்பித்தாலே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இன்னைக்கு இருக்குது. ஃபேமிலி இருக்க எல்லாரும் வந்து வருவாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமி கூழாக ஊற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வீட்டில் வந்து படைக்கணுமா, அதுக்கு ரெடி பண்ணிடலாமா? சரி ரெடி பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ மறக்காமல் எங்களோட அவுட்ஃபிட்டில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏற்கனவே போடுறது தான், பட் இருந்தாலும் மனசு கேட்கணும்னு ஒரு ஆர்வம். ஸோ மொனம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட், இந்த வெயிலுக்குலாம் சட்டை போட்டால் செட் ஆக சொல்லிட்டு அவர் வந்து டிஷர்ட் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து புது டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஷர்ட் போட்டிருக்காரு, அவள் தான். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். சரி தான். ஆமாம், சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிச்சிருமா, படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் கூட தூக்கிட்டு போகணுமா. இங்கே ஒரு கூழ் சம்பளம் எங்கள் வீட்டில். ஆமாம், கூழ் ஊற்றி ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சு படிச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு குண்டால கூழ் எடுத்துட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். நைட் வந்து ஆஃப் ஆகுது, மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் போகும்போது அவங்க கூட வந்து நம்ம குடம் தூக்கிட்டு போகணும். படைக்கலாம். சரி படைக்கலாம். போருமா போருமா நேராக வச்சு சரி போகலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கூழலாம் ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் தினமும் திருவிழா நடக்கும் தான். ஸோ நீ சும்மா வந்து போகலாமல் சொல்லிட்டு அப்படியே தங்கச்சிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து வெயில் டைம்லேயே ஸோ ஏதாவது லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்து சொல்லிட்டு இது பறிக்க வந்தால், எலுமிச்சி பழம் பறிக்க வந்தால் ஒன்று கூட கிடைக்கிறத பறிச்சுட்டு போயிட்டு லெமன் ஜூஸ் போடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் பறித்து வச்சுருந்தா பழுத்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் அப்பாவும் ஜெயாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஜெயா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எழுந்து லெமன் ஜூஸ் போகலான்னு சொல்லிட்டு லெமன் பறிக்கலான்னு வந்தேன். ஆனால் எல்லாமே வந்து காயாக தான் இருக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி வாங்க முள்ளே எதாவது வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அம்மா வந்து வீட்டில் இருக்க எல்லாமே ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இவரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வந்து கட்டி போட்டு போயிட்டாங்க. இவன் தான் எங்கள் வீட்டில் பிறந்த பையன். ஷீரோ இருக்கான். ஸோ ஷீரோக்கு அப்புறம் இவன். இல்லை நிறைய ஆடுலாம் போட்டுச்சான்னு அது வந்து கணக்கில். ஸோ மாடுன்னு இருக்கும்போது போட்ட பையன். ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணையும் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. இவர் வந்து பையன். சரி வாங்க போகலாம். அக்கா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆசையா சாம்பாரோட வச்சுருக்கா. முட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா. நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சாப்பிட மாட்டேன். ஏம்மா சோறு போடுற? இது அதிகமானு சொல்லிட்டு மறக்காம சாம்பார் சேர்த்தாங்க. சாப்பிட்டு விடுவாங்க. என் சமையல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இப்போ ஜெயாவோட சமையல் உட்காந்து சாப்பிட்றேன். இப்போ இல்லை, எப்பவுமே செய்வா. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவளும் சாப்பாடு செய்வா, சமையல்லாம் செய்வா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். என்னதான் அம்மா திட்டினே இருப்பாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேன் சொல்லிட்டு. ஸோ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க போய் செய்கிறேன். ஆனால் ஜெயா நிறைய சாப்பாடுலாம் செய்வாள். ஸோ நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுருக்கேன். முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மசாலா போட்டுச்சு. ஆனால் வந்து நான் வந்து முட்டை வந்து சாப்பிட மாட்டேன். ஊரில் வந்து கொடி கட்டியிருக்காங்களே, கூழ் ஊற்றிருக்காங்க. ஸோ திருவிழா நடக்குது. ஸோ அவங்க யாரும் நான்வெஜ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைலாம் சாப்பிடல. நான் வெஜ் தான். நீ சாப்பிடு. இங்கே வந்ததுலேருந்து வந்தேன். அப்புறம் அம்மாலாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் படுத்து தூங்கி எழுந்து போய் லெமன் போஸ்ட் வர சொல்லி லெமன் போஸ்ட் வர போனால் அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சொன்னேன். அப்புறம் உட்காந்து சாப்பிட்றேன். இதுதாங்க வந்து நடக்குது. இந்த பொருளத்தை இப்படி வைக்கல. ஜெயா சூப்பராக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜெயாவோட பர்த்டே கமெண்ட்டில் ஏன் மனோ வர சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் கேட்டிருந்தாங்க. அம்மாலாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஏன் மனோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயாவோட செலிப்ரேஷன் வரல சொல்லிட்டு.
ஸோ ஏன் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்தார். நான் அவர் வந்து மனோட அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களோட மனோட அண்ணன் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்து நான் எங்கள் 2 பேரும் மட்டும் விட்டுட்டு அவருக்கு வேலை விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ நான் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு சொல்லிட்டு நைட்டு சீக்கிரமாக வந்துட்டா கூப்பிட்டு போயிடு, அப்படிலாம் காலைல தான் ஒரு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் காலைல தான் வந்து எங்களை கூப்பிட்டு போனார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா வெளியே போனதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வர முடியல, இல்லைன்னா எல்லா பர்த்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவார். ஆமாம், இந்த பேர் வந்து மாமாவுக்கு வேறு முக்கியமான வேலைன்றதுனால போயிட்டாரு. யாருமே சந்தியாக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா வேலைக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை, சும்மா அது சாப்பாடு கூட எதுவுமே செய்யலை. நாங்கள் கேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டோம். பெரியம்மா இல்லை, யாருமே இல்லை. ஆமாம், ஸோ நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நானும் வந்து வீட்டுக்கு போயிடுவேன், ஜாலியாக இருக்கலாமே சொல்லிட்டு பாப்பா கூட வீட்டுக்கு வந்தேன். வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்து போக போகிறேன். ஸோ வந்து இப்போ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போப்பேன். சாப்பாடு எடுத்துகிட்டு போனோன்னா திரும்ப உள்ள கூட்டு போயிடுவேன். ஏன்னா நீ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டம். ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிடுவேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாலை நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ வீட் பண்ணலாம். டாடா பாய்.